ஒரே ஒரு கதை, வாழ்க்கையின் மிக முக்கியமான கேள்விகளின் பதிலையும் வாழ்க்கையின் சரியான நோக்கம் மற்றும் பொருளை நமக்கு எடுத்துரைக்கக்கூடியது. இந்த கதைதான் ஏனைய கதைகளையெல்லாம் ஊக்குவிக்கும் கதை. நாம் யார் என்பதை நமக்கு உணர்த்தும் உண்மை கதை இது. இதுதான் அந்த கதை. இதெல்லாம் எப்படி ஆரம்பித்தது? மற்ற கதைகளைப் போன்று இதுவும் அதன் படைப்பாசிரியரை கொண்டுதான் ஆரம்பித்தது. அதுதான் கடவுள். அவர் பேசிய வார்த்தையால் வானமண்டலங்களும் விண்மீன்களும் கோள்களும் உண்டாயின. வாழ்க்கை மலர்ந்து செழிக்கும் வண்ணம் பூமி வடிவமைக்கப்பட்டது. தேவன் உண்டாக்கினதெல்லாம் பிரமிப்பும் அழகுள்ளதுமாயிருந்தது. படைப்பின் சிறப்பான அம்சமே முதல் மனிதன் மற்றும் முதல் மனுஷியான ஆதாம் ஏவாள். தேவன் தாம் படைத்தவைகளை எல்லாம் தம்முடைய அன்பான பிள்ளைகள் வசம் ஒப்படைத்து ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் வைத்தார். ஒரு குறிப்பிட்ட மரத்தின் பழத்தை அவர்கள் சாப்பிடக்கூடாது என்பதே அது. தேவனுக்கு அன்பாய் கீழ்ப்படிந்து பரமதகப்பனாக அவரை சேவித்து தேவனுடனும் ஒருவர் மற்றவருடனும் நிறைவான இணக்கத்துடன் அவர்கள் இன்பமாய் வாழ்ந்து வந்தனர். உலகத்தின் இன்றைய நிலையை பார்க்கும்போது அமைதி தொடர்ந்து நீடிக்கவில்லை என்பது தெரிகிறது. குழப்பங்கள், சண்டைகள், வியாதிகள், பிரச்சனைகள், இவைகளில் நமக்கு பங்கில்லாமல் இல்லை. என்ன தவறு நேர்ந்தது? சாத்தான் என விழுந்து போன தேவதூதன் தேவன் மேல் பொறாமை கொண்டதால் படைப்பின் நிறைவை கொலைத்து போட விரும்பினான். அவன் பாம்பின் வடிவில் ஆதாம் ஏவாளிடம் வந்து தேவனின் நற்குணத்தை சந்தேகிக்க தூண்டினான். அவர்களும் கீழ்ப்படியாமையால் தேவன் விலக்கிய பழத்தை சாப்பிட்டார்கள். மன அமைதி போனது. பாவமும் மரணமும் ஆட்கொண்டு இன்று வரை நம்மை உபாதித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையை சொன்னால் நாமும் ஆதாம் ஏவாளை போன்றவர்கள்தான். நாம் அனைவரும் நம் பரம தகப்பனுக்கு விரோதமாக நம்முடைய மனதை பயம், குற்ற உணர்வு மற்றும் அவமானத்தினால் பாரமாக்கிக் கொள்கிறோம். நம் உடலும் வியாதி, நோய், மரணத்தினால் சோர்ந்து போகிறது. இந்த பூமியும் சூறாவளி, பூகம்பம், இயற்கை பேரழிவுகளினால் சீரழிகிறது. அதைவிட கொடுமை, பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்து முழுவதும் பிரித்து விட்டது. ஒரு நிரந்தர பிளவு, நரகம் என்று சொல்லக்கூடிய மோசமான பிரிவு. பாவத்தினால் வந்த விளைவு மிக கொடியது. தப்பிக்கவோ சரிப்படுத்தவோ நம்மிடம் ஒரு வழியும் இல்லாததால் அங்கலாய்த்து புலம்புகிறோம். ஏதாவது நம்பிக்கை தரக்கூடியதுண்டோ? எந்த அன்பு நம்மை படைக்க தேவனுக்குள் கிரியை செய்ததோ அதே அன்பு ஒரு இரட்சகரை அனுப்பி சீர்படுத்த இறங்கியது. நூற்றாண்டுகள் கடந்து கொண்டிருக்க வரவிருக்கும் இரட்சகரின் பிறப்பு, வாழ்க்கை மற்றும் மரணத்தை குறித்த விவரங்களை தேவன் வெளிப்படுத்த தொடங்கினார். வேதாகமம் முழுவதும் இந்த இரட்சகரை வெளிப்படுத்துகிறது. வேதவாக்கை நிறைவேற்றும் வண்ணம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவானவர் இந்த பூமிக்கு தேவனுடைய குமாரனாக வந்தார். அவர் பிறப்பு ஒரு அற்புத பிறப்பு. ஏனென்றால் அவருடைய தாய் ஒரு கன்னிகை. நம்மைப் போலவே இயேசுவும் இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து இதே வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தார். ஆனாலும் நம்மைப் போல் இயேசு பாவம் செய்யாமல் பரமபிதாவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். இயேசு 30வது வயதை எட்டியதும் இஸ்ரவேலெங்கும் தேவனுடைய அரசை பற்றி போதித்து அநேக அற்புதங்களை நிகழ்த்தினார். சில ஆண்டுகளுக்கு பின் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டவராய் கொடிய சிலுவையில் மரண தண்டனைக்கு ஆளானார். அன்பு நிறைந்த இயேசு தன்னுடைய குறையற்ற ஜீவனை தந்து குற்றவாளிக்கு பதிலாக மனுக்குலத்தின் பாவத்தை போக்கும் பரிகார பலியானார். அவர் உன்னத மரணத்தில் மரித்து பாவம் புரிந்த நமக்கு பதிலாக பாவமற்றவராய் ஜீவனை கொடுத்தார். ஆனால் கல்லறை அவரை அடக்க முடியவில்லை. 3 நாளைக்கு பின் தேவன் இயேசுவை மறுபடியும் உயிரோடு எழும்ப பண்ணினார். இயேசுவானவர் சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து பாவத்தை வென்றார். மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து அவர் சாவையும் வென்றார். இன்றைக்கும் இயேசு தேவனுடைய வலது பக்கத்தில் படைக்கப்பட்டவைகளின் அரசராகவும் நியாயாதிபதியாகவும் வீற்றிருக்கிறார். இதுவே தேவன் இயற்றிய மீட்பின் கதை. மனம் திரும்புதல் மற்றும் விசுவாசத்தின் மூலம் இந்த மீட்பின் செயலில் நாம் நம்பிக்கை வைத்து அதன் அடிப்படையில் வாழ்ந்திட அவர் நம்மை அழைக்கிறார். அப்படி நாம் செய்யும்போது எல்லாம் மாறிவிடும். அப்படியானால் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த மீட்பிற்கு யாரெல்லாம் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்களோ தேவன் தாமே அவர்களுடைய இருதயத்தை சீர்படுத்தி அவர்களை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கிறார். ஏனென்றால் தேவன் அன்பானவர், தயையுள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்க வல்லவர், கனிந்த இதயம் கொண்டவர் மற்றும் உண்மையுள்ளவர். தேவன் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்ற வாக்கையும் கொடுத்துள்ளார். ஒரு நாள் புதிய வானம், புதிய பூமி, பாவத்திலிருந்து நிரந்தரமாய் விடுவிக்கப்பட்ட வாழ்வு, வேதனையையும் வருத்தத்தையும் தரக்கூடிய எல்லாம் மறைந்துவிடும். தேவன் நம்மோடு எப்பொழுதும் இருப்பேன் என்று வாக்களித்துள்ளார். நீங்கள் இயேசுவில் விசுவாசம் வைத்திடும் நேரம் முதல் தேவனோடு உள்ள உறவு உயிர்மீழ்ச்சி பெறும். ஏனென்றால் இயேசு பாவத்தினால் உண்டான பிரிவை அகற்றிவிட்டார். இந்த அன்பே உருவான தேவனை அறியும் அறிவானது
இன்றைக்கு நமக்குள் தோன்றி என்றென்றைக்கும் தொடரும். ஏனெனில் தேவனுடைய கதைக்கு முடிவே இல்லை. தேவனுடைய கதையை உங்கள் வாழ்க்கையின் அடித்தளமாக நீங்கள் இப்பொழுதே ஏற்படுத்தலாம். தேவனுடைய மீட்பின் அவசியத்தை ஒப்புக்கொள்ளுதல், உங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பை வேண்டுதல், மீட்பை பெறுவதற்கு இயேசுவை மட்டுமே நம்புதல், இந்த நேரத்திலிருந்து விசுவாசத்தில் இயேசுவை பின்பற்றுதல். இதுதான் தேவனுடைய கதை. இதை உங்களுடைய கதையாக மாற்றிக்கொள்வீர்களா?